நருட்டோ சீரிஸ்லயே ஒரு கூலான கேரக்டர்னா அது கக்காஷி அட்டாகே தான். எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசா ரியாக்ட் பண்ணாம கூலாவே தான் இருப்பாரு. எந்த அளவுக்கு கூலான ஆளோ அதே அளவுக்கு இன்டெலிஜென்டான ஆளும் கூட. ஒரு பக்கா லீடர் மெட்டீரியல்னே சொல்லலாம். இவர் ஒரு மிஷனுக்கு போறாருன்னா அந்த மிஷனோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 5 வயசுலயே நிஞ்சா அகாடமில கிராஜுவேட் ஆனவர். 6 வயசுலயே ஜூனியர் எக்ஸாம கம்ப்ளீட் பண்ணி வெறும் 12 வயசுல லீஃப் வில்லேஜோட ஜூனியர் ஆனவர். அப்பேற்பட்டவர் ஓவர் எக்ஸைட்டும் ஓவர் ரியாக்டும் பண்ற ஒரே விஷயம் ஜிராயாவோட இச்சாச்சா பாரடைஸோட புக்குக்கு மட்டும்தான். ஒரு காலத்துல அவரை பார்த்து பயப்படாத ஆளே இல்ல. இப்பதான் உங்களுக்கு அவரை டீம் 7ஓட கேப்டனா தெரியும். அப்போ அவரு ஆன்பு பிளாக் ஆப்ஸோட சீஃபா இருந்தவர். சம்பவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இப்பெல்லாம் என்ன மிஷனுக்கு போறாரு. அப்போ அவரும் இட்டாச்சியும் ஒரு மிஷனுக்கு போனாங்கன்னா ரத்தம் பார்க்காம திரும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ரூட்டலான ஆளு. சொல்ல போனா இட்டாச்சிக்கே ஒரு 2 வருஷம் மென்டாரா இருந்தாருன்னா பாத்துக்கோங்களேன். தௌசண்ட் ஜுட்சுவை காப்பி பண்ண ஒரே நிஞ்சா. ஒருவேளை கக்காஷி உச்சிகாவா பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும். ஆப்போசிட்ல வர்றது கக்காஷி ஆஃப் த சரிங்கன்னு தெரிஞ்சாலே பாதி பேர் பயத்திலே செதறிடுவாங்க. காப்பி நிஞ்சா கக்காஷி அட்டாகேனா சும்மாவா?